போறோம் பாரு. எங்க போறோம் நம்ம? ஏர்போர்ட்குள்ள போறோம். ஃளைட்ல போறோமா? ஏர்போர்ட் பார்க்கணும் நல்லா சொன்னேன். ஏர்போர்ட் டூர். ஏன் எட்ட வந்து பாத்து ஏர்போர்ட் டூர் போறோமா? ஒரு ஜீரோ டவுட் கூட இல்லாமல் என் நாத்தனாரோட பர்த்டேவை சர்ப்ரைஸாக பிளான் பண்ணி அவளை ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறோம். ஸோ நாங்கள் 5 பேர் கேர்ள்ஸாக போகிறோம் வித் மை மாமியார் அண்ட் ஆல் மை நாத்தனார்ஸ். மணாலி ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே வந்து ஆக்சுவலி டெல்லியில் தான் இருக்கும். பிகாஸ் நம்ம ஃப்ளைட் வந்து டெல்லியில் தான் லேண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஈவினிங் வரைக்கும் டெல்லியில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவினிங் தான் நம்மளுக்கு ஒரு வால்வோ பஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க டு மணாலி. ஓவர் நைட் ட்ராவலாக இருக்கும். ஸோ நாங்கள் போய் டெல்லியில் கொஞ்சம் டைமை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஆக்சுவலி எங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனையே என்னென்னா எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. தோடா ஹிந்தியெல்லாம் பேசி எப்படியோ சமாளித்து அன்றைக்கி டேவை ஓட்டிட்டோம். நிறைய ஷாப்பிங் பண்ணோம், கொஞ்சம் அங்கே லோக்கல் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டோம். ட்ரிப் பட்டின்னு சொல்லிட்டு அவங்க தான் எங்களுக்கு இந்த ட்ராவலை ஃபுல்லாகவே புக் பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள பற்றி நான் அப்கமிங்கில் நிறைய ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் எங்களுக்கு என்னென்னா நைட் பஸ் வந்துடும். ஸோ நாங்கள் மணாலிக்கு போக போகிறோம். இது ஒரு 10 hours ட்ராவல். பட் 10 hours எப்படி போகுதுன்னே தெரியாது. கொஞ்ச நேரம் நம்ம தூங்கலாம். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சீனரிஸ் நம்ம இந்த மூவிலெலாம் பார்ப்போம் இல்லையா, அப்படியே பஸ்ஸை வந்து மலையை ஒட்டி போகும், லைட்டாக அப்படி திரும்பினா கூட கீழே விழுமே. அது மாதிரி நாங்கள் மணாலி போய் தான் அட்வென்ச்சர் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் இந்த பஸ்ஸில் போகிறதே ஒரு பெரிய அட்வென்ச்சர் தான். பியூட்டிஃபுல் சீனரிஸ். மார்னிங் நாங்கள் ஒரு 8:30 அப்படி போய் மணாலியில் ரீச் ஆனோம். தூரத்தில் இருந்து இப்போ தான் ஸ்னோ அழகாக ரசிச்சுட்டே போனோம். கிட்ட போய் பார்க்க ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.